ஹலோ வணக்கம் திரைக்குறள் நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேட்ரியாட் திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா மே 1 வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஹைப் இருந்தது. ஏன் அப்படின்னா மம்முக்காவும் லாலேட்டனும் வந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து இணைகிற ஒரு படம். அண்ட் இது வந்து இயக்கியது மகேஷ் நாராயணன் அவர்கள். ஸோ படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான். பட் இதுல ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் கிரிட்டிசிசமா என்ன பார்க்கப்படுதுன்னா படத்தோட டைமிங் சுமார் 3 மணி நேரம் இந்த படத்தோட லெங்த் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுன்னு போகுது. அண்ட் நான் லீனியர் ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் தான் வந்து இந்த படத்துல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப், அதாவது ஒரு 2 மணி நேரம் படம் தாண்டினக்கு அப்புறமே எப்படா படம் முடியும், எந்திரிச்சு போயிடலாமா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருந்தது. அவ்வளோ லேகு. கிளைமேக்ஸை சுத்தி ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி சில போர்ஷன்ஸ் காட்டுறாங்க. பட் டிராகியா சீக்வன்ஸ் கொண்டு போறாங்க. ஸோ கிளைமேக்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ஸ்பின் பண்ணி விட்டுட்டாங்க. எதுக்கு இவ்வளோ ஸ்பின் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்சம்பிளான கேஸ்ட் இருக்காங்க. யார் அப்படின்னா மம்முக்கா, லாலேட்டன், ஃபாஃபா, அதுக்கப்புறமா வந்து ரேவதி இருக்காங்க, ராஜீவ் மேனன் இருக்காங்க, குஞ்சாக்கோ இருக்காங்க, நயன்தாரா, சிவதா. இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து நீங்க வச்சிருக்கீங்க. பட் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூக்கான பெர்ஃபார்மன்ஸ்லாம் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க ரோலை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்காட் டு ஆட் தர்ஷனா ராஜேந்திரன், அவங்களுமே வந்து சூப்பரா அவங்க ரோலை வந்து பண்ணியிருந்தாங்க. பட் என்ன இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து மனசுல பதியுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிரீன் டைம் தான் இருக்கு. அதுவுமே ஸ்ட்ராங் ஸ்கிரீன் டைம் கிடையாது. நயன்தாரா வந்து ஒரு சின்ன கேமியோ தான். ஒரு 2 சீனுக்காகவா நயன்தாரா இந்த மூவி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வருது. சிவதாவுமே 1 சீன் தான் வந்து இருக்காங்க. அந்த குஞ்சாக்கோட ஒய்ஃபா வந்து அவங்க வராங்க. ஸோ என்னடா இப்படி குட்டி குட்டியான ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வில்லனுக்கு வந்து ரொம்ப ஸ்பெக்டாகுலரா வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவ்வளோ ஸ்பெக்டாகுலரா இருந்ததா ராஜீவ் மேனனோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கடையோட டிராபேக்ஸா வந்து பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வருவோம். என்ன அப்படின்னா படம் வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர் ஃபிலிம் அண்ட் விச் இஸ் ஆல்சோ ஆக்ஷன் மூவி. ஸோ படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறு அப்படின்னு போகுது. அண்ட் டெக்னிகாலிட்டிஸ் நல்லா இருக்கு, சவுண்ட் நல்லா இருக்கு. இந்த படத்தை மகேஷ் நாராயணன் அவர்களே வந்து கோ எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ பெருசா வந்து நமக்கு லேக் தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆகுது. ஃபஹத் ஃபாசில காமிச்ச விதமா இருக்கட்டும், அவங்களோட கேரக்டர், அவங்களோட போர்ட்ரியல் ரொம்பவே நல்லா இருந்தது. பட் இதுல ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான்னா இல்ல. அண்ட் இவ்வளோ ஒரு என்சம்பிளான கேஸ்ட் வச்சுட்டு இதுல இன்னொரு ஒரு மிகப்பெரிய டிராபேக் என்னவா இருக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து மரணம் அடைகிறாங்க. ரேவதி இருக்காங்க, அவங்க ஒன் ஆஃப் த மினிஸ்டர், அவங்களுமே வந்து இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் நயன்தாராக்கு வந்து ரோல் இல்லை. தர்ஷனா ராஜேந்திரனும் இறந்து போறாங்க. லாலேட்டனும் வந்து இறந்து போறாங்க. கடைசியில ஃபஹத் ஃபாசில், ராஜீவ் மேனன் எல்லாருமே இறந்து போறாங்க. என்னடா கதை சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ எண்டில் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ண மாதிரி தாங்க இருந்தது. பட் டெக்னிகாலிட்டிஸ் வைஸ், விஷுவல்ஸ் வைஸ், எடிட்டிங் அண்ட் சவுண்ட் இது எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். படம் வந்து ஆக்சுவலா ஆஹா ஓஹோன்னு இல்லை. லாலேட்டன் தான் வந்து இந்த கேரக்டர் வந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டா நோ. எனி அதர் சீனியர் கேஸ்ட் ஆஃப் மாலிவுட் இண்டஸ்ட்ரி கூட இதை பண்ணியிருக்கலாம். லாலேட்டன் தான் இந்த ரோல் பண்ணியிருக்கணும், இவருக்கான இது ஜஸ்டிஃபைடா அப்படின்னா கிடையாது. ஸோ இதுல இருந்து யாருக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை அப்படின்னா நெல்சனுக்கு. ஏன்னா நெல்சனுமே வந்து ஒரு 2 சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுக்க போறாரு இல்லையா. ஸோ ஹவு நாட் டு டூ அ ஃபிலிம் அப்படின்ற மாதிரி. ஸோ மம்முட்டி இந்த கதை களத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021 பெகசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பை சாஃப்ட்வேர் வந்து லான்ச் ஆச்சு. அண்ட் அது வந்து இஸ்ரேல் உருவாக்குச்சு. அண்ட் இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் சைன் பண்ணாங்க. மிகப்பெரிய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. இது என்ன ஆத்தென்டிக்கான ஃபேக்ட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியல. அதனால இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்பை த்ரில்லர் எடுத்திருக்காரு மகேஷ் நாராயணன் அவர்கள். ஸோ விச் இஸ் லைக் ஒரு ஸ்பை சாஃப்ட்வேர் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பொலிட்டிஷியனோட செக்யூரிட்டிக்காக அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துருப்பாங்க. பட் அதே பொலிட்டிக்கல் பார்ட்டியில ரேவதிக்கு சப்பார்டினேட்டா இருக்கிறவர் தான் வந்து ராஜீவ் மேனன். அவர் வந்து அதை எல்லா பப்ளிக்கையும் வேவு பார்க்குற மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதனால நிறைய பேர் வந்து விக்டிமைஸ் ஆகிறாங்க. இதுல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா கவர்மெண்ட் வந்து லேப்டாப் ஸ்கீம் கொடுத்தாங்கல்ல, அதையுமே எடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த லேப்டாப் வந்து ஸ்பை பண்ணது, அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி விக்டிம் அந்த மாதிரி ஏதோ போட்டு குழப்பிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கதையா. சோ இது பேட்ரியாட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர் தேசபக்திக்கான கதையா அப்படின்னா கிடையாது. என்ன அப்படின்னா
ரேவதி வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் சைன் போட்டிருப்பாங்க DRWல. அண்ட் இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நான் ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கேன், ஸோ என்னோட ரொம்ப நம்பகமான ஆள் யாரு அப்படின்னா மம்முட்டி, அவர் பேரு டேனியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேனியுமே வருவாரு. அண்ட் எனக்கு இது டவுட்டா இருக்கு டேனி, நான் உன்னதான் நம்புறேன், இது வெளியே வரக்கூடாது, சிவிலியன்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிஸ்கோப் அப்படின்ற ஒரு ஸ்பை சாஃப்ட்வேரை வந்து லான்ச் பண்றாங்க. அது வந்து பண்ணவே கூடாது. இது யார் லான்ச் பண்றாங்கன்னா ஃபஹத் ஃபாசிலோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான். இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்போ வந்து மம்முட்டி போய் அவங்களோட ஹெட் கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து இந்த ஃபஹத் ஃபாசிலோட அப்பா ஒரு மினிஸ்டர், அவர்கிட்ட போய் வந்து சொல்லிடுவாரு. உடனே அவர் வந்து என்ன இவன் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் மம்முட்டி மேல அட்டாக் பண்ணவே அவர் வந்து தேசத்தை விட்டு ஃப்ளீ பண்ணிடுவாரு. ஸோ அப்போ அவர் வந்து தேச துரோகி, ட்ரைட்டர் அப்படின்னு வந்து அவரை டேர்ம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் கடைசியா என் மேல கலங்கம் இல்லை அப்படி இப்படின்லாம் வந்து அவர் ப்ரூவ் ஆகி இந்த சாஃப்ட்வேர் வரக்கூடாது, இந்த சாஃப்ட்வேருக்கான என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் ஸ்கீம்னால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வந்து அப்ரூவரா மாறும். அண்ட் நயன்தாரா, அவங்க பேர் லத்திகா, அவங்க வக்கீல், அவங்க தான் ஃபைனலா வந்து இந்த குஞ்சாக்கோ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அப்ரூவரா மாறுவாங்க. இவங்க வந்து வாதாட அந்த பொண்ணு ப்ரூவ் பண்ணி ஃபைனலா வந்து டேனியோட அசைன்மெண்ட் என்ன, அவர் எதுக்காக போராடினாரு அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த ஹெட் தானே போய் மினிஸ்டர் கிட்ட சொன்னாரு. கிளைமேக்ஸ்ல அவர் வந்து சொல்லுவாருங்க இந்த மாதிரி, லைக் நீ வா திருப்பி, உன்னை வந்து கவர்மெண்ட் நீட்ஸ் யூ, நீ டிஃபென்ஸுக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு சூப்பரான இந்தியன் அப்படின்வாரு. அவர் கேட்பாரு, நான் என்ன குட் என்ன இல்ல அவர் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்வாங்க. ஐ a traitor or a patriot அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. ஸோ இது ப்ராப்பர் லவ் ஸ்டோரி மூவியும் கிடையாது, இட்ஸ் அ பக்கா ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் மூவி தான். அண்ட் நயன்தாரா அண்ட் மம்முட்டி வந்து பிரிஞ்சிருப்பாங்க, எக்ஸ் ஹஸ்பண்ட்லாம் காமிச்சிருப்பாங்க. இதுக்கான ஃப்ளாஷ்பேக் போயிருக்குமான்னா இது வந்து போயிருக்காது. அண்ட் லாலேட்டனோட ரோல், அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து இறந்துருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து டிஸ்பேலன்ஸ்டா தான் இருந்தது. ஓவரால் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஆஹா ஓஹோன்னு கிடையாது, அதே மாதிரி நல்லா இல்லை அப்படின்னும் வந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த படத்துக்கு திரைக்குறள் கொடுக்குற ரேட்டிங் 4/5. ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்தீங்களா, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சினிமா ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா டியூன் இன்டு திரைக்குறள் சேனல் வித் மீ விஜய் தயா. டாடா, பை பாய்.